சிவாய நம. நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். 2025 12 ராசிகளுக்கும் உள்ள பலன்கள், பலவீனங்கள். ராசிக்கு 8வது வீடு விருச்சிக ராசி. விருச்சிக ராசியுடைய அதி தேவத அதிபதி செவ்வாய் பகவான். முருகனுடைய தவ புதல்வர்கள் தான் இந்த ஜாதகத்துல நிறைய பிறந்திருப்பீங்க. பல விவாதங்களை பண்ணுவீங்க, பல வாதங்கள் பண்ணுவீங்க. சொத்து சுகங்கள்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தன்மை உடையவங்க இந்த விருச்சிக ராசி. செவ்வாயோடைய ஆதிபத்தியமா இருக்கிறதுனால 3 நட்சத்திர பாதங்கள் இந்த ஜாதகத்துல கொஞ்சம் பலமாவே இருக்கு. விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி அனுஷ்ட நட்சத்திரம், விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம். அப்ப புதன், சனி, குரு 3 நட்சத்திர பாதங்களும் பலமா இருக்கக்கூடிய தன்மையில நீங்க தான் காவல்துறையில நிறையாவே இருப்பீங்க. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். கலைத்துறையில பிரகாசமா இருக்கக்கூடிய ஜாதகமும் நீங்க தான். டாக்டர்ஸ், பெரிய படிப்பு படிக்கக்கூடியவங்க, அரசு சம்பந்தப்பட்ட வேலை, அதிகார தோரணையால் இருக்க வேண்டிய வேலை பார்க்கக்கூடிய தன்மை உடையவங்களும் இந்த விருச்சிக ராசி தான். ஆனா பொதுவாகவே ஒரு கட்ட காலத்துக்கு ஒரு 5 வருஷத்துக்கு வரைக்கும் 2025 ஆரம்பிக்கிற வரைக்கும் பல இன்னலை இடைஞ்சூறுகளை நீங்க சந்திச்சிருந்திருப்பீங்க. பல சொத்து சுகத்தெல்லாம் இழந்திருப்பீங்க. மண்ணும் விரையும் பொன்னும் விரயமா தான் உங்க ஜாதகத்துல ஆகும். பித்து பிடிச்சி அலைஞ்ச மாதிரியான அழைப்பு உங்க ஜாதகத்துல இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நிறைய வரக்கூடிய நேரங்கள் இருக்கு. பிரிஞ்சுதான் இருப்பீங்க, ஒன்னு சேர்ந்திருக்க முடியாது, இது விதி. ஆனா இப்படி பிரிஞ்சிருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை. கோபத்தினால டிவைஸ் கொடுக்குற அளவுக்கு உண்டான கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்கன்னா நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஆளாகப்பட்ட அரச மரமே பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 3 மாசம் மொட்டையாத்தான் இருக்கும். அதுக்காக அந்த அரச மரம் தன்னை மாச்சிக்க போறது கிடையாது. விதியோடைய பலன்களை நீங்க அனுசரிச்சு அதுக்கு எதிராக நீங்க தெளிவு பண்றதுக்கு தெம்பில்ல ஆயிட்டீங்க. விருச்சிக ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் இனிமே யோகம்தான். பிள்ளைங்களுடைய படிப்பு, திருமண ஏற்பாடு, குழந்தை குட்டி, நல்ல வேலை வாய்ப்புகள், மேன்மை அடையக்கூடிய வருஷம் 2025. உன் துன்பம் எல்லாமே விலக போகுது. பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி ஒன்று சேரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. பண்புள்ள ஜாதகம் இந்த விருச்சிக ராசி. பட்ட துன்பம் எல்லாமே விலகி போகுது. நேரங்காலங்கள் கூடி நாடி தேடி அரவணைச்சு வாழக்கூடிய தன்மைகள் இனிமே உங்களுக்கு உண்டு. வேலை வாய்ப்புகள்ல ஒரு உயர் பதவி கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு. நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் வடபழனி முருகன் கோவில், பழனி முருகன் கோவில், திருப்போரூர் முருகன் கோவில், சிறுவாபுரி முருகன் கோவில், ஏதாவது ஒரு கோவில் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை இல்ல இப்படியாம்பட்ட தருணத்துல நீங்க முருகனை டைட்டா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, எம்பெருமானே சொல்லி பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை இனிமே இனிமையா இருக்கும். வரக்கூடிய குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேதுவுடைய பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய தருணம் உண்டு. தாக்கத்தை கொடுக்காது. ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டுட்டீங்க. 2018 இருந்தே நீங்க கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. அதுக்கு பிராய்த்தித்தம் இந்த பெயர்ச்சி. பெயர்ச்சின்னா இருளை நீக்கி ஒளியை கொடுக்கக்கூடியதுதான் பெயர்ச்சி. ஒரு ஜாதகருடைய தன்மையை பெயர்ச்சியை வச்சே சொல்லிட்டு போயிடலாம். ராகு கேது பெயர்ச்சியை வச்சு அவன் வாழ்க்கை தரத்தை சொல்லலாம். சனி பெயர்ச்சியை வச்சு வாழ்க்கை தரத்தை சொல்லலாம். குரு பெயர்ச்சியை வச்சு யோகத்தை சொல்லலாம். அப்ப இந்த 3 பெயர்ச்சியுமே விருச்சிக ராசிக்கார உங்களுக்கு யோகம்தான். மனைவி மக்களை மதிங்க. சொந்தம் வந்த முன்னாடி ஒரு ஃபோக்கஸா வாழுங்க. பொதுவாக நீங்க யாரையும் நம்ப மாட்டீங்க, இதான் இதுல பிரச்சனை. எல்லாரையும் நம்பி அனுசரிச்சு வாழுங்க. வாழ்ந்தீங்கன்னா வரக்கூடிய இந்த 2025 நல்ல ஒரு நேரம் உங்களை தேடி கூடி வரக்கூடிய தருணம் உண்டு. அகமகிழ்ந்து வாழ்ந்துடுங்க. அரசனை போல வாழக்கூடிய நேரம் உண்டு. ஏன்னா உங்க ஜாதகத்துல 3 நட்சத்திரங்களும் பார்த்தீங்கன்னா பலனை தான் குறைச்சிருந்திருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு தருணம் இந்த ஜாதகத்துல உண்டு. ஏன்னா புதன், சனி, குரு, சனி பகவானுடைய ஜாதகத்திலையும் குரு பகவானுடைய ஜாதகமும் இருக்கனால பலனை தான் குறைச்சிருப்பீங்க. மாற்றங்கள் ஏற்படும். மகத்தான செய்தி வரட்டும். வடபழனி முருகனை வழிபடுங்க, குறையில்லாம இருங்க. சிவாய நம. சூட்சமம் மட்டும் சொல்றேன், நல்லா தெளிவா கேட்டுக்குங்க. இந்த 12 ராசிக்காரங்களுமே காலையில 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருங்க.
எந்திரிச்சு நம்ம வெளியே இருக்க வேண்டிய வெயில், அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சு, புற ஊதா கதிர், நம்ம ரேடியேஷன் நம்ம தலைமையில படணும். அப்படியே வெளியே நடந்து வந்து அந்த புற ஊதா கதிர் நம்ம மேலே பட்டுச்சுன்னா பாடி ஆக்டிவேட் ஆகிடும். இப்படி நம்ம தெளிவான அமைப்புங்களை பக்குவம் பண்ணிக்கிட்டு வீட்டு வாசல் இருக்க வேண்டிய கோயில்களை தலைவணங்கிட்டு அவங்கவுங்களுடைய குலதெய்வத்தை படி அவங்கவுங்க தெய்வத்தை வழிபட்டுக்கிட்டு வேலையை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜோசியம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகும். சிவாய நம.